அமைச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரு? நான் தான் வள்ளியோட தோழிங்க. சரி. என் பேரு இருளேன்னு சொல்லுவாங்க. சரி. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோமே. பாதி ஜாமத்துலயா? இல்லங்க, விடிஞ்சுதா. விடிஞ்சு வரக்கு போய் எதுக்கு வந்த? அட்வான்ஸா போய் வந்து நிப்போம்னுதான். யாருங்க உங்களுக்கு பெத்தா? எப்படி இப்படிலாம் பேசுறீங்களா? என்னடி நீங்க வந்திருக்கீங்க? ஏங்க நான் மட்டும் இல்லைங்க, நான் வந்திருக்கேன், வள்ளியம் வந்திருக்காங்க, இன்னொரு தோழி பொண்ணு வந்திருக்கா. அழகுனாலும் அப்படி ஒரு அழகுங்க. அவ உங்களை அழகுங்கிறா, நீங்க அவங்கள அழகுங்கிறியா? எங்களை விட தாண்டி ஒரு பொண்ணு இருக்குங்க, அவ்வளவு அழகா இருக்கும் உண்மையிலேங்க. பார்த்து உட்காந்துருங்க, மயங்கி அப்ப அந்த பக்கம் விழுந்துட போறீங்க. தாண்டி ஒரு அழகியா? ஆமாங்க. ஏங்க 1000 தான் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒருத்தர் நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. இருக்க முடியாது, கிளைமேட் அப்படி. சொல்லவா? மனசுல உள்ள சொல்லுங்க. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா, மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா, போதையா மூடவா, விரைவில் அரங்கேறும். மாமரத்து பூவெடுத்து மரத்தில் நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா.
மாரியாத்தாவுக்கு பால் குடம் தூக்குன மாதிரி. ஏன் பால் குடம் தூக்குனா தான் பாப்பீங்களா? ஏற்கனவே ஊர்ல காப்பு கட்டியிருக்கான்னு கடுப்புல இருக்கேன், நீ வேற வந்துக்கிட்டு. நீங்க காப்பு கட்டிருக்கீங்களா? வீட்டுல கட்டியிருக்காதுல்ல. வீட்டுல கட்டினா கட்டிட்டு போறாங்க. என்னடி விரதத்தை கலைச்சிரா போல. ஆமா. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. வரமாமா திறந்தா கிடக்கு 10 மணில இருந்து என்ன புண்ணியம்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சென்ட்ரிங் வீடு இல்ல, கூரை வீடு தான். அப்படியா? எப்ப வேணாலும் ஓட்ட ஓட்டு வாக்கலாம். எதுலடி? தட்டியில. அதான் பார்த்தேன். மாமா வருவாரு மாமா ஆடு விரிச்சு ஆடு விரிச்சு அழகு பெண்ணு போட்டுக்கிட்டே மொரட்டு மொரட்டு நடிக்கிறிய. உங்களுக்கு தான் அந்த பொருத்தம் இருக்கு. என்ன பொருத்தம்? பெண்ணுங்கிற அந்த லட்சணம் உங்கள்ட்ட தான் இருக்கு. என்னை சைட் அடிக்கிறங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. உண்மையில நான் எத்தனை பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். பொம்பளை பொறிக்கிறீங்க இப்படிதான் பேசக்கூடாது. அப்புறம் எத்தனையோ பொம்பளை பார்த்துருக்கேங்கிறிய? போகையில வரையில அப்படி சொல்லுங்க. உண்மையிலே சொல்றேன். இந்த ஊர்ல இந்த புதுப்பட்டியில அதுவும் இந்த மேடையில இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க? நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச ஒப்பலையா? இன்னும் உலகம் தெரியாம இருக்கிறீங்க. சொல்லி கொடுங்களே. ரோமகத்து உள்ள பொம்பளைக்கு தான் சுகம் அதிகம். இதுக்கு மட்டும் எக்கோ நம்ம இந்த மைக் செட்டை விற்காம விட மாட்டேன். எதுக்கு எக்கோ? அந்த டைலாக் வரும்பொழுது அந்த எக்கோ வச்சாத்தே அவருக்கு ஒரு ரொமான்ஸ். ஆமா. சரி போய் கண்ணு குட்டிலாம் அவுத்து விட்டாங்க போங்க. பண்ணி நேரம் பாவம் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பிய? நீங்க மட்டும் தனியா இருக்கியா? நம்ம சோடி வந்துரும் பாருங்க. அடியே சிட்டு பாடி மொட்டு. என்ன நொட்டா? யார பத்தி மொட்டு? என்னை பார்த்து மதுரை பக்கம் சொல்லி போடாத மொட்டுன்னு. நான் ஸ்கூல்ல இருந்து முன்னாடி வரல அத சொன்னேன்டிடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கேன்டி. யார்கிட்ட இருக்க? அதெல்லாம் சொல்லுவா. ஏ பொம்பளைக்கு பொம்பளை நம்மளுக்குள்ள என்னடி இருக்கு? நான் யார்கிட்ட இருந்தேன்னு உங்ககிட்ட சொல்றேன், நீ யார்கிட்ட இருந்தங்கிறத என்கிட்ட சொல்லு. அப்படின்னா தான் நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கு. அடியே நீ நினைக்கிறாள் நான் கிடையாது. என்ன தெரியுமா? என்ன? அப்புறம் நீ வச்சிருக்காள்கிட்ட நான் போனேன்னா அப்புறம் பிரச்சனை. என்னடி என்ன நினைச்சிட்ட? ஒண்ணமா நினைச்சிட்டியா நீ? ஒருத்தர கூட நீ பாட்டு லவ் பண்ணிட்டு இருக்கறியே, ஒண்ணமா நினைச்சியா நீ? அடியே உலகத்துல எத்தனையோ ஆம்பளையா இருக்காங்க. சரி. அதுல நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுடி. பழகனாத்தான் தெரியும். கண்டிப்பா. அப்ப பழகனாத்தான் நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு தெரியும். அதுக்காக ஒருத்தர பழக முடியும்? அதுக்கு நாங்க வந்து பழகிட்டு போகணும் சொல்ல முடியாது. அப்படில்லாடி சரி உள்ள காலத்துல எல்லாம் இந்த தாய்மார்கள் நம்ம நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. சத்தியமா சொல்றேன், நம்ம பாவப்பட்ட பிறவிகள். எப்படி சொல்ற? பெண் பிறப்பே பாவப்பட்ட பிறவிகள். எவ்வளவு சிரமம் தெரியுமா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால சுதந்திரமா இருப்போம். வீட்டுல அப்ப ஆத்தா நம்மளுக்கு கஞ்சி தண்ணி ஊத்துவாங்க, வேணுங்கிறத சாப்பிடுவோம், எங்க வேணாலும் போவோம், கோயிலுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், பார்க்கு போவோம், அப்படிலாம் எவ்வளவோ சந்தோஷமா இருப்போம். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடேங்க அப்பா, இந்த புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷம் பூரா தொலைஞ்சிட முடியும். சரி பரவாயில்ல, புருஷனுக்காகத்தான் நம்ம வாழணும், மாமியாருக்காக வாழணும், மாமனாருக்காக வாழணும்னு சொல்லி அந்த புகுந்த வீட்டுக்கு போனோன்னா அந்த பொம்பளை பிள்ளை தான் ஆசையெல்லாம் மறந்துட்டு அந்த குடும்பத்துக்காக வாழ்வா. என்னைக்காவது அந்த புருஷன்காரன் பொண்டாட்டி இவ்வளவு தூரம் சிரமப்படுறாளே, அவளுக்கு நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. எந்த ஆம்பளையாவது நினைக்கிறதே இல்லடி. நான் மட்டும் போறேன் இங்கே கண்ட கண்ட சரக்கு வாங்கி குடிக்கிறாரு. அதுவும் நல்ல சரக்கா குடிக்கிறாங்களா? போன நாத்த நார அந்த சரக்கத்தான் குடிக்கிறாரு. சரி சரக்க மட்டும் குடிச்சா கூட பரவாயில்ல, இந்த சரக்க குடிச்சுட்டு இந்த கணேஷ் போயிலன்னு ஒண்ணு ஓடுறாங்க. கணேஷ் போயில பார்த்தது இல்லையா? கலைமான் கோயில பாத்திருக்கியா? கலைமான் கோயில பார்த்தது இல்லையடி. என்னடி வாங்கிட்டு அந்த கோயில அத உதட்டோரமா ஒதுக்கி வைப்பாங்க, பாத்திருக்கியா? ஒதுக்கி வச்சுட்டு இப்படி இங்கிட்டு இங்கிட்டுலாம் வைப்பாங்கடி. ஏன் அப்படி வைக்கிறாங்க? அது என்னமோ சுருக்குன்னு இருக்குமா, அத வச்சது கூட பரவாயில்லடி. அதை எடுக்கும் போது பாத்திருக்கியா? பாத்திருக்க மாட்டேன். இந்த விரல அப்படி உள்ள விட்டு மூக்கணுன்ற மாதிரி இப்படி நோண்டி எடுத்து வெளியே ஓடுறது. அந்த வாயில என்னென்ன தின்னணுமோ, என்னென்ன கன்றாவி உள்ள போட்டு முழுங்கணுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டு வீட்டுல அந்த வாயோட வந்து பொண்டாட்டிக்கு வாயில முத்தம் கொடுப்பியாம் பாரு. அதோட செத்தா, அதோட அந்த பொம்பளை மருந்த குடிச்சுட்டு சாகனம். அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு வாழ்ற மாதிரியா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அடிச்சாலும் புருஷன் கையில தான் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா
சத்தியமா சொல்றேன்டி. பின்னாடி தண்ணி அடிக்கிற ஆளை கூட நம்ம நம்பிடலாம். உலகார பாவி இந்த கஞ்சா விட்டுட்டு அடிக்கிறாங்க பாரு. என்னது கஞ்சா? லவக்குன்னு இறங்க அப்புறம் மறுபடியும் ஏத்த மறுபடியும் அடிக்க, லவக்குன்னு இறங்க மறுபடியும் ஏத்த மறுபடியும் அடிக்க, இதே விளையாட்டா இருப்பாங்க. கஞ்சா குடிக்கிற ஆள் மட்டும் போயிடாத, குழந்தை தள்ளிடுவாங்க. நீ என்ன போயிருக்கியா? ஒரு தடவை போயிட்டேன்டி, சோதிதான் தள்ளி விட்டாப்புல மாட்டி சிக்கிரிக்கே பாரு அவன்கிட்ட. அடி நீயும் பெண் நானும் பெண், ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்கடி. அதையாண்டி ஒரு மார்க்கமா சொல்ற? என்னது ஒரு மார்க்கமாவே நின்னுட்டு சொல்றீங்க? என்னத்த மார்க்கமா இருந்து நான் என்னத்த மார்க்கமா சொல்ல போறேன்? ஏண்டி வருத்தப்படுற? மனசே சரியில்லடி. என்னாச்சு? என்ன வாழ்க்கை வர வர எனக்கு உலகையே வெறுத்து போச்சு, உலகமே வெறுத்து போச்சுடி. ஆமாண்டி. சரி, பெண்ணா பிறந்துட்டோம்னா ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆமாண்டி. பாலா போன அந்த வாழ்க்கை ஆசை, எவ்வளவு ஆசை எவ்வளவு வந்தாலும் பத்தாதுன்னு நம்மளுக்கு தோணுது. ஆமாண்டி. நானும் ஆசைப்பட்டுட்டேன்டி ஒருத்தர் மேல. ஒருத்தர் மேல தானே? யார் அவர்? அவர் இங்கதான் இருக்காரு. இங்க இருக்காரு? இந்த முன்னாடி உட்கார்ந்து ஆபரேட் பண்ணிட்டு சொல்லி எனக்கு பார்க்கணும் போல ஆசை. இந்த உட்கார்ந்து இருக்காருல கரவாப்பே. அவரா இவரா? இவரா நடுல உயரமா உட்கார்ந்து இருக்காருல அவர்லாம் யாரு? அவர் முன்னால இருந்து உன்னை லுக் விட்டுட்டே. அவர் அண்ணன்டி எனக்கு. அப்படியா? சொல்லவே இங்க இருக்கிற தம்பி நடுவுல இருக்குது அவர்தான் எங்க அத்தை. ஆள் பாக்கலையா? ஆள் கருப்பா இருந்தாலும் அப்படியே ரஜினிகாந்த் மாதிரியே இருக்காரு பாத்தியா? அந்த மாதிரி இல்ல, அப்படியே சிரிச்சு சிரிச்சு மயக்க போறியா கலவாணி பையன். சிரிக்காதடா கலவாணி பையல. ஆள் பாத்தியா? ஆள் குறுந்தாடி வச்சுட்டு ஆள் அழகா இருக்காரு. ஏன் தெரியுமா பாரு நான் விரும்பினேன்? என்னடி கலரு? கலர்ல எனக்கு அதை பார்த்தால விருப்பம் இல்ல, மனசுதான் முக்கியம். ஆமாண்டி. எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டாரு. எங்க ஊர் என்ன தெரியுமா? இழுத்தடிச்சாம்பட்டி. இழுத்தடிச்சாம்பட்டியா? ஊருக்குள்ள கால் அடிக்க வச்சேன்னா ஒரு வய விட மாட்டேன், இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க குலசாமி ரொம்ப புடியான சாமி. என்ன சாமி அது? பொந்து கருப்பு. பொந்து கருப்பா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்க ஊர் குலசாமிகிட்ட வந்து வேண்டது ஒழுங்கா வேண்டணும், இல்லன்னா அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி வேண்டு சாமி கிட்ட வந்து. எப்படி? பொந்து கருப்பா பொந்து கருப்பா பொந்து கருப்பா பொந்து கருப்பா. என் பொந்துக்கு நிறைய பழுகு அடிச்சுட்டு சாகுறாங்க. வேண்டணும்டி. அப்படி வேண்டிட்டு வந்துட்டேன்னு வையி, ராத்திரி 1 மணிக்கு என் பொந்து கருப்பு பொந்துகிட்ட வந்து நிப்பாண்டி. ஒரு வயல சீண்ட விட மாட்டேன், சீண்டிட்டு அறுவாள் வச்சு பிடிச்சு முடியா பட்டுன்னு யாரையோ. அந்த மாதிரி கொலைசாமி கோயிலுக்கு திருவிழா வச்சிருந்தாங்க. சரி, அந்த திருவிழாவுக்கு இந்த நடுவுல இருக்காரு பாத்தியா மனுஷன் 4 நாள் கொலா கட்டி இருக்காரு. போஸ்ட் மரம், புளிய மரம், தென்னை மரம், ஆல மரம், வேப்ப மரம், ஒரு மரத்தை விடல. ஊர்ல பேர் வாங்கணுமா, கையில மடிச்சு கட்டிட்டு மரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டாருன்னா எப்படி 3 கொலா கட்டிடுவாரு. இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி கொலா கட்டிடுவாரு. 10 ஊருக்கு கேட்க முடியும் சத்தம். அப்படியா? அப்படி கொலா கட்டிடுவான் மனுஷன். எங்க ஊருக்கு ஒரு வாட்டி அடிப்புடி அவளை. நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வேணுமா வேணாமாங்கிறது அப்புறம் யோசனை பண்ணிக்க. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம், பக்கத்துல அடிகுளா. திருவிழாவுக்கு போற அவசியத்துல குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷன் மரத்துல ஏறி கொலா கட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியல, தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கேன், மரத்துல சல சலம் சத்தம் கேக்குது. நான் நினைச்சிட்டேன் ஏதோ களவாணி பிள்ளைங்க மாங்காய் களவான்றாங்க ஓலருக்கு, புடிச்சு சத்தம் போடுவோம்னு சொல்லி கொலாயில தண்ணி அடிக்கிறது விட்டு விட்டு மரத்துல இப்படி அண்ணாந்து தாண்டி பார்த்தேன். பாவி மனுஷன் மரத்துல ஏற அவசியத்துல உள்ள சட்டி போடாம ஏறிட்டாரு. பச்சையா தெரியற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. நானும் துரட்டி வச்சு இழுக்கலாம் பார்த்தேன். அப்புறம் அதுல மாங்காய் பச்சடி வச்சு கூட நீ கேப்ப எக்க வைக்கிறது பாத்தியா? எப்படி உங்க ஊர் திருவிழாவுக்கு வைக்க அனுப்பிடுவா? வேணாண்டி. சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா அதுல இருந்து பேண்ட் போட்ட மனுஷன் கையே கட்டுறது இல்ல. சரி அம்மா கூப்பிடுவோம். அம்மா சம்பள
புஷ்பு தந்து வந்திருக்கேன். நல்லா இருக்கியா? ரொம்ப பணிவு தானா? அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதுனா காட்டுக்கு போய் பணிவு உயர்வை. பாத்தீங்களாம்மா உங்க அப்பா அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஆமாண்டி. காட்டுக்கு காவலுக்கு போறதுனால எத்தான் தண்டி அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டுருக்காங்க. தொலைச்சிரு அது இதுக்கிட்ட அடுத்த தொலைச்சிட்டீங்களே எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அதிர்ஷ்டம் வேறடி. ஆமா ஆமா. சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? உங்களை பார்த்து என் நாளாச்சு. உன்னையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ஒரு பக்கம் ஊருக்கு போயிடுறீங்க, நான் ஒரு பக்கம் ஊருக்கு போயிடுறேன். ஆனா 3 நாளைக்கு நம்மள குத்தகை எடுத்திருக்காங்க. நாளைக்கு நம்ம தான் போறோம். சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் டி. சரி அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதுமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் கண்டிப்பாமா. வந்தமா காவல் பார்த்தமா போனமா இருக்கணும். எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா. ஏன் அப்படி சொல்றா? வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்க கூடாது. ஏன்? வந்தமா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆசை தீர. ஏய் என்ன இடத்த வர்ணிச்சமான்னு இருக்கணுமா இல்லையா? இடத்தை வர்ணிக்கிற அளவுக்கு இடத்துல ஒண்ணும் இல்லடி. ஆமா இல்ல ஏண்டி? அங்க பாருங்க வழுக்கு பாருக்கு. பில்லே லே 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 லோ புள்ள இருக்குமா, 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 பில்லே லே 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 புள்ள இருக்குமா, பில்லே லே 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 லோ புள்ள இருக்குமா. இப்படியே நம்ம விளையாண்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், பறவைலாம் போகாது. அது எப்போ போகும்? இப்பவே பனியில பாதி வேறிச்சு பாவம். ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலம் 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 சோ DJ
போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஐயா ஐயாங்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆலோலம் ஆலோலம் Very good. விடுங்க, எங்க அத்தா மைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க நான் உங்க கூட குதிரை மூத்திரமா போய் இருந்துட்டு